அமெரிக்காவை நான் எங்கே கொண்டு போய் நிறுத்த போகிறேன் பாருங்க அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் வரி அப்படின்றத இன்ட்ரடியூஸ் பண்ணி எல்லா நாட்டு மேலேயும் டேரிஃபை போட்டு மிரட்டினாரு. அது போட்டு இப்போ 6 மாதம் ஆயிடுச்சு. இந்தியா, பிரேசில், கனடா, மெக்சிகோ, ஐரோப்பிய யூனியன், ஜப்பான், சைனான்னு ஏகப்பட்ட நாடு மேலே 50% ஆரம்பித்து 100% வரைக்கும் வரி போட்டிருக்காரு. இந்த வரியெல்லாம் போட்டிங்களே, இதனால் ஏதாவது நன்மையா அப்படின்னு கேட்டால் ஒரு நன்மை என்னன்னா, அமெரிக்காவினுடைய கஜானா கொஞ்சம் நிறைய பணத்தால் நிரம்ப ஆரம்பிச்சிருக்கு. ஆனா இந்த பணத்தை யாரு கொடுக்குறாங்க அப்படின்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இறக்குமதியாளர்கள், ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மக்கள். அமெரிக்காவில் வீட்டு உபயோக பொருட்கள் ஆரம்பிச்சு குடிக்கிற காஃபி வரைக்கும் இன்னைக்கு விலை உயர்ந்திருக்குன்னா அதுக்கு நீங்கள் போட்ட அந்த வரி தான் காரணம். ஆனால் அதே நேரத்தில் உற்பத்தி அதிகரிச்சிருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அமெரிக்காவில் உற்பத்தி அதிகரிக்கலை. ட்ரேடு பேலன்ஸ் மற்ற நாடுகள் கூட சரியாக இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஒட்டு மொத்தத்தில் நீங்கள் அமெரிக்க மக்கள் மேலே வரி போட்டு அந்த வரி மேலே சவாரி செய்கிற கவர்மெண்ட்டாக மாறி இருக்கீங்க அப்படின்னு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகத்தை அமெரிக்காவிலே ரொம்ப சிறந்த பொருளாதார வல்லுநரான கீதா கோபிநாத் விமர்சிச்சிருக்காங்க. இவங்க ஒரு இந்தியன் அமெரிக்கன். இவங்க வந்துட்டு IMF இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டில் டெப்யூட்டி மேனேஜராக இருந்திருக்காங்க, சீஃப் எக்கனாமிஸ்டாக இருந்திருக்காங்க, ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் எக்கனாமிக்ஸ் சார்ந்த ப்ரொஃபஸராகவும் பணியாற்றுறாங்க. இப்பேற்பட்ட ஒரு மிக சிறந்த பொருளாதார வல்லுநர் டொனால்ட் ட்ரம்ப் பொருளாதாரத்தை முன்னேற்ற அப்படின்ற போட்ட இந்த வரி நெகட்டிவாக மாறி மிகப்பெரிய பணவீக்கத்தை உருவாக்கி இருக்கு. இது ஒரு தோல்வி அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப்பை கடுமையாக விமர்சிச்சிருக்காங்க. அவங்க மட்டும் இல்லை, நிறைய அமெரிக்க பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய செனட்டர்களும் இதை கடுமையாக விமர்சிக்காங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.